வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக 1,50,00,000 ரூபாய் நிதி பெற்றது தொடர்பான வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். கடந்த 1997 முதல் 2000 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக 1,55 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் கூடுதல் குற்றவியல் நீதிமன்றம் ஜவாஹிருல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து 2011ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. அதே போல இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு துணையாக செயல்பட்ட ஹைதர் அலி என்பவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கும் 2017ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து ஜவாஹிருல்லா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜவாஹிருல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்திருந்தது. அதே வேளையில் இந்த தண்டனை எதிர்த்து மனுதாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக 1 மாத காலத்துக்கு தண்டனையை நிறுத்தி வைத்தும் கடந்த மார்ச் 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜவாஹிருல்லா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனு தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைத்தது. மேலும் ஜவாஹிருல்லாவுக்கு வழங்கப்பட்ட இந்த ஓராண்டு சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.